ஆகச் சிறந்த இயக்குனரும் கதாநாயகருமான அருமையண்ணன் பாக்கியராஜ் மறைந்த செய்தி அறிந்து நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். பாரதி ராஜா மறைந்த துக்கம் நம்மை விட்டு இன்னும் விட்டு விலகாத நிலையில் அவரை குருநாதராக ஏற்றுக்கொண்ட இயக்குனர் பாக்கியராஜ் மறைந்த செய்தி தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. கொங்கு சீமையின் குணத்தோடும் மனத்தோடும் அந்த நடையில் வசனங்கள் எழுதி அவர் இயக்கி நடித்த படங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. அவருடைய மௌன கீதங்கள் படத்தை நான் 3 தடவை பார்த்தேன். படத்தை சிலாகித்தவருக்கு ஒரு மடல் எழுதினேன். அந்த மடலை பார்த்துவிட்டு படத்தை விட சம்பத்தினுடைய கடிதம் அழகாக இருக்கிறது என்று எனக்கு பதில் கடிதம் எழுதினார். அவருடைய அந்த 7 நாட்கள், ஊர்வசியை அறிமுகம் செய்த முந்தானை முடிச்சு போன்ற படங்கள் தமிழ்நாட்டினுடைய ரசிகர்களின் மனங்களில் மகுடம் தரித்த படங்கள். அவர் ஒரு திரைக்கலைஞர், ஒரு இயக்குனர் என்பது மட்டும்தான் தெரியும். நாஞ்சில் சம்பத் பதிவு செய்கிறேன், அவர் தமிழ்நாட்டின் தலை சிறந்த பத்திரிகையாளர். திரைத்துறையில் இருந்து கொண்டே ஒரு பாக்கியா இதழை வாரங்கள் தோறும் கொண்டு வந்தார். அது கொண்டு வருவதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது என்று என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அச்சு ஊடகங்கள் இன்றைக்கு மதிப்பிழந்து விட்ட நிலையில் கொண்டு வருவது சிரமம்தான், ஆனாலும் கொண்டு வர முடியுமா, முயற்சிகள் என்று அவரிடத்தில் சொன்னேன். அதிலே கேள்வி பதில் பகுதியில் அவர் சொல்லுகிற பதிலில் நையாண்டி, நக்கல், எள்ளல், ஏகடியம் எல்லாம் மணக்கும். அதை 2 புத்தகமாக கூட கொண்டு வந்தார். அந்த 2 புத்தகம் இருக்கிறதா என்று சமீபத்தில் தான் அவரிடத்தில் கேட்டேன். அவருடைய வாழ்வில் கடைசி நிகழ்ச்சி நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. எனக்கு முன்னால் இங்கே இரங்கல் தெரிவித்த ரவிமரியா கதாநாயகன் நடித்த மக்கள் தலைவா படத்தில் நானும் நடித்திருக்கிறேன். அந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வந்து சிறப்பித்தார். அவரும் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அன்றைக்கு மௌன கீதங்கள் படம் எந்த ஆண்டு வந்தது என்றவரிடத்தில் கேட்டபொழுது 1981 என்று சொன்னார். ஆக ஒரு சிறந்த கலைஞரை, நகைச்சுவை நலம்புடவும் நயம்புடவும் திரையுலகத்தில் அழியாத தடத்தை பதித்த ஒரு காவிய கலைஞரை தமிழுலகம் இழந்து தவிக்கிறது. அண்ணன் மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு பேரிழப்பு. அவரை இழந்து கதறுகிற அவருடைய காதல் மனைவி பூர்ணிமா பாக்கியராஜுக்கு, அழுது கொண்டே இருக்கிற என் ஆசை மகள் சரண்யா பாக்கியராஜுக்கு, அவருடைய புதல்வருக்கு, அவரை இழந்து தவிக்கிற ரசிகர்களுக்கெல்லாம் நான் அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவருக்கு புகழஞ்சலியை காணிக்கையாக்கிறேன். அரசு மரியாதையோடு அவருக்கு உடலடக்கம் செய்யப்படும் என்று அறிவித்த கழகத் தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சகாப்தம் இன்றைக்கு சாய்ந்து விட்டதென்ற கவலையில் என்னுடைய இரங்கலை பதிவு செய்கிறேன். நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.